வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது அன்பை உணர வழி, வே டு எக்ஸ்பீரியன்ஸ் லவ். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட ஸ்கை பேராசிரியர் அருள்நிதி திரு ரவீந்திரன் கே ஐயா அவர்கள் பெங்களூரு விஸ்வால கர்நாடகா ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட ஆனைக்கல் தவ மையத்தில் இருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் மாஸ்டர் டிப்ளமா இன் அக்குப்ரெஷர் முடித்து தற்போது யந்த்ரா யோகா அக்குப்ரெஷர் நேச்சுரோபதி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இதை நிறுவி அதற்கு இயக்குநராக பணியை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மேரிலாண்ட் என்ற நகரத்தில் உள்ள வேர்ல்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளரேஷன் என்ற நிறுவனம் ஒரு விஞ்ஞானியாக சயின்டிஸ்டாக பரிந்துரைத்துள்ளது. ஐயா அவர்கள் 1999 ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுமார் 21 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்மார்ட்டில் பேராசிரியராக இருந்து நமது வேதாத்திரியத்தையும் அக்குப்ரெஷரை பற்றியும் பல ஒர்க் ஷாப்ஸ் நமது திருநாட்டிலும் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலும் நிகழ்த்தி வருகிறார்கள். இப்போது ஐயா அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட் அன்பை உணர வழி, வே டு எக்ஸ்பீரியன்ஸ் லவ். அன்பை பற்றி எல்லாரும் பேசுகிறோம். ஒரு கடிதம் எழுதும்போது கூட அன்பனே என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்கிறோம். அது வெறும் வார்த்தையில். ஆனால் அந்த அன்பை எப்படி உணர வழி, அதுவும் ஈஸியான வழி. அதற்கு ஏன் அன்புன்னு சொல்கிறோம்? அந்த சேம் அன்பை வீட்டிலேயே நிறைய பேர்கிட்ட காமிக்க முடியாமல் இழந்துடுறோம். ஆகையால் தான் அன்பை எப்படி சுவாசிப்பது, அன்பை எப்படி நேசிப்பது, அன்பை எப்படி யோசிப்பது, அன்பை எப்படி வாசிப்பது என்பதற்கெல்லாம் இறையருளே எல்லா இடத்திலும் அன்பாகத்தான் இருக்கிறது. அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அருகிலார், அன்பே சிவமாவது அருகிலார். அப்போ அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. இந்த பிரபஞ்சமே அன்பிலே தான் தொலைத்து கொண்டிருக்கிறது. அன்பாகத்தான் பிரபஞ்சமே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறது. சூரியனை ஒரு வருஷத்துக்கு 365 நாள்ல சுத்திட்டு வருது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் சுத்துது. அப்போ இந்த சுற்றல் இல்லைன்னா நாமெல்லாம் இங்க வாழ முடியுமா? எங்கன்னா போய் அது மோதுதா? அப்போ பிரபஞ்ச ரகசியத்திலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா அன்பில்லாத இடம் கிடையாது. அதுதான் அன்பே சிவம்னு சொன்னாங்க, அன்பே இறைவன் என்று சொன்னார்கள், அன்பே கடவுள் என்று சொன்னார்கள். அப்போ அதே அன்பு தான் இங்க நம்ம உடல்ல உயிராகி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிராகி இயங்கிக் கொண்டிருக்கிற அன்பு கருணை இல்லைன்னா இந்த இயக்கம் நடக்குமா? சிந்திச்சோமா? அப்போ
இந்த அன்பை அனுபவிக்கணும். நம்ம அன்பை பத்தி பேசுறோம். we speak more about love. அன்பு அன்புன்னு பேசுறோம். ஆனா அந்த அன்பு உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதை உணர வேண்டும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்யணும், அனுபவிக்க வேண்டும். அப்போ அந்த அன்பு எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சுன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு வேறு விதமான அன்பில் தெளிக்கும். ஆகையால் அன்பர்களே, நம்ம அன்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, மெஜாரிட்டி நான் பேசுறது கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் லவ்னா, நான் இந்த அன்பை கொடுத்தா எனக்கு இது வேணும். ஒரு பொருள் மேலே ஆசையோ, அல்ல ஒரு நபர் மேலே ஆசையோ, அல்ல என் மகன் மேலே ஆசை வைக்கிறது அன்பு கிடையாது, அது பாசம். அன்பு வேறு, பாசம் வேறு. அப்போ இந்த அன்கண்டிஷனல், எதையுமே கண்டிஷன் இல்லாத ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய பழம் எப்படி எதிர்பார்க்காமல் தன்னுடைய பனை விதைத்த விதையிலிருந்து அது ஒரு செடியாக வந்து, மரமாக வந்து, அல்ல கொடியாக வந்து, அதிலிருந்து அதனுடைய பனையை எப்படி செய்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அன்பும் விருந்தி கொண்டிருக்கிறது. ஒரு அழகான பூ, அதை வச்சது நான் தான், தண்ணி ஊற்றுந்து என் மனைவி. ஆனா பக்கத்துல வரவங்களுக்கு அது வாசனை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுதா? கிடையாது. இதுதான் அன்கண்டிஷனல் லவ். அப்போ இந்த மாதிரி அன்பு தான் பிரபஞ்சம் முழுவதும் பறந்திருக்கிறது. அதே அன்பு தான் நம்ம உடல்ல இயக்கமாக இருக்கிறது. உயிர் இயக்கம் அப்படின்றோம். மூச்சு எடுக்கிறோம், ஆக்சிஜன் உள்ள போகுது. அந்த உள்ள போன ஆக்சிஜன் வெளியில வந்தா தான் திருப்பி ஆக்சிஜன் உள்ள போகுது. உங்களுடைய செயல்னால நடக்குதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. கிடையவே கிடையாது. மூச்சு இழுக்கும்போது உயிர் வருகிறது, ஆக்சிஜன் வெளியே போகும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி வருகிறது. திருப்பி வேறு மூச்சு வந்தாதான் திருப்பி உயிர் அங்கு இயக்க முடியும். இந்த நிலையில அன்பு நீக்கமற நிறைந்திருக்கிறது. ஒரு செல்லிலிருந்து, ஒரு ஆர்கன்லேருந்து உடலில் இருக்க அங்கங்கள் இயக்கமெல்லாம் இந்த அன்போடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அன்பும் கருணையும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அன்பும் கருணையும் இல்லாத ஒரு இடம் இல்லை, அந்த அன்பும் கருணை இல்லாத ஒரு பொருள் இல்லை, அந்த அன்பும் கருணை இல்லாத ஒரு மனிதரும் இல்லை. ஆனால் அன்பை உணர்ந்தோமா? அன்பை பத்தி பேசுறோம். எனக்கு அன்பு கிடைக்கல அப்படின்றது ஏங்குறோம். ஆனா எத்தனை பேருக்கு நம்ம அன்பு கொடுத்தோம் அப்படின்றது அது பெரிய கொஸ்டின் மார்க். ஆகையால் அன்பர்களே, இந்த அன்பை எப்படி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அனுபவிப்பது, எப்படி உணர என்ன வழி, அதற்கான வழியை தான் நான் இப்ப பேச போறேன். ஒரு 4 சிம்பிள் மெத்தட் டு எக்ஸ்பீரியன்ஸ் லவ். அன்பை உணர ஒரு சின்ன வழி, அது ஒரு 4 இருக்கு. அது 4ல் முதல்ல இருக்கக்கூடியது இந்நிமிடத்தில் வாழ்தல். 1. நம்பர் 1 இஸ் பி ஏர் நவ். நீங்க வேணா அது எழுதிக்கலாம். ஒரு ஆங்கிலத்திலையும் சொல்றதுக்கு காரணம், சில பேர் மதர் டங்கே ஆங்கிலம் நினைச்சிட்டு பேசுவாங்க. அதனால பி ஏர் நவ்னா இந்நிமிடத்தில் வாழ்தல். ஹவு டு லிவ் இன் திஸ் மொமெண்ட். இந்த செகண்ட்ல எப்படி வாழ்வது, இந்த நிமிஷத்துல எப்படி வாழ்வது, அதுக்கு முதல் இது பி ஏர் நவ். அந்த 4 சொல்லிட்ட பிறகு ஒன்னா நான் அப்புறமா டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாய்சன் இன்டு ஹனி. 2வது அது அருகுண சீரமைப்பு. சாமிஜி கொடுத்த அருகுண சீரமைப்பு தான். பேராசை, சினம், கடும்பற்று, தகாத பாலுணர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 துர்குணங்களால தான் அன்பை நாம் உணரவும் முடியவில்லை, அன்பை பற்றி பேசுகிறோம். அன்பு என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த உடலிலே, உயிரிலே, உணர்விலே, செல்லிலே இல்லாத இடமே கிடையாது. ஆகையால்
டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாய்சன் இன்டு ஹனினா நம்மளோட உள்ள அருகுணத்தை எப்படி சீரமைப்பது, அதை பத்தி விளக்கமா நான் சொல்ல தேவையே இல்லை. சாமிஜி எல்லாம் ஆணி வேற அக்கு வேறா பிரிச்சு அந்த ஆறு குணத்தை எப்படி சீரமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது 2வது பாயிண்ட். இது ஒண்ணுன்னா பார்க்கலாம். 3வது ஷேர் யுவர் பாசிட்டிவிட்டி. அப்படின்னா நல்ல எண்ணத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது. நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் எத்தனையோ வந்துட்டு இருக்கோம். பிரபஞ்சத்திலிருந்தும் வருது, சுற்றுமுற்றத்தில் இருக்கக்கூடியதுலையும் வருது, பேப்பர்லேயும் வருது, டிவியில வருது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அன்பர்கள் மூலியமா வருது. ஆனால் நம்ம ஷேர் பண்ணுறது அதிகமாக நெகட்டிவிட்டி தான். நேர்மாறான எண்ணங்களை, வயலன்ஸான எண்ணங்களை, இந்த மீடியாவில் வர இந்த இதுங்களை பிக்சரைசேஷன் இதெல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு அதை தான் ஷேர் பண்ணிக்கிறோம், பகிர்ந்துக்கிறோம். அப்போ 3வது ஷேர் யுவர் பாசிட்டிவிட்டி, நல்ல எண்ணத்தை எப்படி பகிர்தல் 3வது. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் 4வது. பி நத்திங். நத்திங்னா பி நத்திங்னா நம்ம வந்ததே வெட்ட வெளியிலேருந்து, ஒண்ணுமே இல்லாத சுத்த வெளியிலேருந்து, ஒண்ணுமே இல்லை வேக்யூம் அப்படின்னு சொன்ன ஸ்பேஸ்ல இருந்து தான் நம்ம வந்தோம். ஆனா பரிணாம வளர்ச்சியில் அது அணுக்களாகி, அணுக்கள் எல்லாம் சேர்ந்து அண்டங்களாகி, அண்டங்களெல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ் என்ற விரிவினையாகி, அதிலிருந்து ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, பரிணாம வளர்ச்சியில் 5 அறிவு மட்டும் வந்த பிறகு இதையெல்லாம் உணர்வதற்காகத்தான் 6வது அறிவாக மனிதனாக வந்தார். அப்போ இந்த வந்த வழியில எடுத்துட்டு வந்த குப்பையெல்லாம் தான் அருகுணமாக பதிவாகி விட்டது. அப்போ இதெல்லாம் ஒருத்தர் கரெக்டா சொல்லி அதை எப்படி நீக்குவது என்பதற்கு வழி காமிச்சது தான் வேதாத்ரி மகரிஷி. அப்போ இந்த 4 பாயிண்ட்ல இப்போ பார்க்கலாம். 1 பி ஏர்னவும்னா நிமிடத்தில் எப்படி வாழ்வது, 2வது அருகுண சீரமைப்பு, 3வது நல்லெண்ணத்தை பகிர்ந்துதல், 4வது அகமில்லாமல் எப்படி வாழ்வது. அப்போ முதல்ல பி ஏர்னோ பார்க்கலாம். நம்ம நார்மலா இப்ப வாழ்றது எப்படி வாழ்றோம்னா, ஒன்று நேற்று இல்லை நாளை, இன்றைய பத்தி நிமிடத்தை பத்தியே நினைக்கிறது இல்லை. நேற்று என்பது எதுவும் கிடையாது, நாளை என்பதும் எதுவும் கிடையாது. அது மனுஷன் அந்த காலம் என்றதுக்காக அதை ஆக்கி வச்சதுனால நேத்து நடந்ததை பத்தி தான் பேசுறோம், நாளை நடக்க விஷயம் தான் பேசுறோம். இந்த நிமிடத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை, மெஜாரிட்டி. அப்போ நிமிடத்தில் எப்படி வாழ்வது? இந்த பிரபஞ்ச ரகசியத்துல எதனா எடுத்து பாருங்க. இன்று காலை வந்த சூரியன், 6 மணிக்கு வந்த சூரியன் இப்போது இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதே சூரியனானா இல்லை. 6 மணிக்கு அங்கிருந்து வந்த ஹைட்ரஜன் பர்ன் ஆயிட்டு நெக்ஸ்ட் வர ஹைட்ரஜன் புதுசு. ராத்திரி வரக்கூடிய சந்திரன் அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனன்ட்ரேஷன், புது ஒளியா தான் வந்துட்டு இருக்கு. ஒரு செகண்ட்லயும் நமக்கு வரக்கூடிய சந்திர ஒளியும் புதியது தான். அப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, ஆக்சிஜன், ஒரு செகண்டு நம்ம காற்று சுவாசிக்கிறோம், மறு செகண்டு வெளியில விடுறோம். கம்ப்ளீட்டா புதுசு தான் ஆக்சிஜன், பழைய ஆக்சிஜன் கிடையாது. உள்ள போனது வேற, வெளியே வந்தது வேற, திருப்பி உள்ள போவது வேற, புது ஆக்சிஜன். அப்போ உடல் இயக்கம்னா சரி, மன இயக்கம்னா சரி, உயிர் இயக்கம்னா சரி, ஆற்றல் இயக்கம்னா சரி, எந்த இயக்கமும் பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த நிமிடத்துக்கு தான் நடக்குது.
ஆனா மனித மனம் என்பது மட்டும்தான் பழையதாகிறது. அதுக்கு பேர் தான் கண்டிஷன்டு மைண்ட். அந்த கண்டிஷன் மைண்ட் தான் கண்டிஷன் லவ் ஆயிடுச்சு. எதிர்பார்த்த அன்பு. மனைவியிடம் நான் எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை, ஆகையால் எனக்கு என் மனைவியிடம் அன்பை செலுத்த முடியவில்லை. தாயிடம் இந்த அன்பை எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கவில்லை, ஆகையால் ஏமாற்றமாகிவிட்டது, எனக்கு உண்மையான அன்பை கொடுக்க முடியவில்லை அப்படின்னு. அங்க மட்டுமா? நம்ம உடல்ல நடக்கக்கூடிய இயக்கத்தை பாருங்க. அங்கேயும் நடைபெறும் இயக்கத்துக்கு தடை வர்றது, நோய் வர்றதுக்கு எல்லாமே மூல காரணம் இந்த உடல், உயிர், மனம், ஆன்மா அன்பாக இயங்குகிறது என்ற ஆற்றலை பற்றியும் அறிவை பற்றியும் ஞானமில்லா அஞ்ஞானத்தால் தான் நம்ம கஷ்டப்படுறோம். அதனாலதான் உன்னையே நீ அறிவாயின்னு சொல்லும்போது, என் உடலை நேசிக்க வேண்டும், என் உயிரை நேசிக்க வேண்டும், என் உள்ளத்தை நேசிக்க வேண்டும், உடலில் இயக்கங்களை நேசிக்க வேண்டும், உடலில் எல்லா உறுப்புகளையும் நேசிக்க வேண்டும். அதை தான் உன்னையே நீ அறிவாயின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆகையால் அன்பர்களே, பி ஏர் நவ் என்றது இந்நிமிடத்தில் வாழாமல் நேற்று நடந்ததை பற்றியும் நாளை நடக்கதை பற்றியுமே இந்த மனம் தேடுகிறது என்றால் நிமிடத்தில் வாழ முடியாது. நிமிடத்தில் வாழ வேண்டும் என்றால் நான் இந்த பிரபஞ்சத்தோடு நடக்கும் இயக்கத்தோடு மனையால உயிர் உள்ள நடக்கக்கூடிய அந்த இயல்பான சுழற்சி எல்லாமே புதியதாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்று இந்நிமிடத்தில் வாழ்கிறோம் என்றால் ரொம்ப குறைவு. ஜாகிரதா நிலை அவேர்னஸ் என்பதும் நிமிடத்தில் வாழ்வது என்பதும் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ தண்ணி இருக்கு, தண்ணியை குடிக்கிறேன். தண்ணியை ஒரு சிப்பு குடிச்ச பிறகு மறு சிப்பு குடிக்கிறது புதிய தண்ணி. சமுதிரத்துல விட்டுடுங்க, நதியில வர தண்ணி, நதியில வர தண்ணிக்கு ஒரு இயல்பாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கெனாட் ஸ்டெப் இன் டு த ரிவர் ட்வைஸ். அதாவது ஒரு நதியிலே 2 முறை கால் வைக்க முடியாது. ஏன் 2 முறை கால் வைக்க முடியாது? கால் வச்ச உடனே உங்களுக்கு காலுக்கு தடைப்பட்டு ஓடிவிட்ட நீர் ஓடிவிட்டது, திரும்பவும் வரும் நீர் புதிய நீர். அப்போ உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா இயக்கமும் அப்படிதான். அந்த இயக்கத்தை உணர்வதற்காகத்தான் இந்நிமிடத்தில் வாழ்வது. அப்போ இந்த நிமிடத்தில் வாழ்வது என்பது வாழ்க்கை உணர்வாக வேண்டும், அனுபவமாக வேண்டுமே தவிர வெறும் நாலேஜ் இல்லை. நாலேஜ் இஸ் அக்யூமுலேட்டட் இன்ஃபர்மேஷன். நம்ம அதிகமா இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு தான் நாளைய பத்தி, ஃபியூச்சரை பத்தி நிறைய கனவு கண்டு எழுதி வச்சிருக்கோம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதது. அப்போ இந்த நிமிடத்தில் வாழ்வது என்பது உயிர் மூச்சு மாதிரி. ஒரு நிமிடமும் மூச்சு விடும்போதும் மூச்சு இழுக்கும் போதும் எப்படி புதிய ஆக்சிஜனும் புதிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுதோ அதை தான் உணர வேண்டும். அவன் மனம் என்பது என்ன செய்யுதுன்னா, நடந்ததை எடுத்து பதிவா வச்சுக்குது. அதுக்கு பேர் கான்சியஸ் மைண்ட். அது போய் சப்கான்சியஸ்ல பிரிண்ட் ஆயிடுது, அதுக்கு பேரு சப்கான்சியஸ் மைண்ட். பட் ஆழ்மனம் எப்போதும் நிகழ்ச்சிகளை அந்த நிமிடத்தில் தான் வாழும். எந்த ஆழ்மனமும், மேல்மனம், நடுமனம், அடிமனம் என்றுமே, அந்த அடிமனமானது உயிர், ஆன்மா, கான்சியஸ்னஸ், அறிவு என்பது எப்போதும் ஃபாஸ்ட்லயும் இல்லை, ஃபியூச்சர்ல இல்லை, நிகழ்காலத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது தான் உண்மையான வாழ்தல். அதுக்கு பேரு இந்நிமிடத்தில் வாழ்தல். ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாய்சன் இன்டு ஹனி. அப்படின்னா கொண்டு வந்த வினை, நாம் பிறக்கிறதுக்கு முன்ன தாய் தந்தை வழியாக கர்ம வினையாக வந்த எல்லாமே ஜெனடிக் சென்டர்ல இருந்து வந்ததுன்றோம். அது விஞ்ஞானத்துல ஜீன்ஸ் அப்படின்றாங்க. வாட் எவர் ஜீன்ஸ் யூ ஆர் கேரிங்கு, அதனால தான் இந்த நோய்ங்க வருதுன்னு விஞ்ஞானத்துல சொல்றாங்க. அது முழுமையான பொய். இப்ப முழுமையான விஞ்ஞானத்துல என்ன சொல்லிட்டான்,
98%, 98% உங்களுடைய கொண்டு வந்த கருமைய பதிவை மாற்ற முடியும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் அதை மாற்ற முடியும். அதுக்காகத்தான் எபிஜெனடிக் என்ற ஒரு சயின்ஸ் வந்திருக்கு. அதுக்கு தமிழ்ல எப்படி சொல்லணும்னு தெரியல. எபிஜெனடிக் அப்படின்றது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்க்கணும். எபிஜெனடிக் என்றால் என்வைரன்மெண்ட். என்வைரன்மெண்ட்னா சுற்றுச்சூழ்நிலை. அப்புறமா உடல்ல ஓடக்கூடிய உயிர் சக்தியும் காந்த சக்தியும், அப்புறமா நம்ம உள்ள தோன்றக்கூடிய எண்ணம், மனதின் மூலமா வர எண்ணம். அப்போ ஃபுட்டு, உங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு, இவ்வளவையும் மாற்ற வச்சுட்டாக்கா உங்களுடைய அருகுண சீரமைப்பை சரியாக மாற்றிவிட முடியும். அதுதான் வேதாத்ரி மகரிஷி மனமும் அருகுண சீரமைப்பும் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ எதையெல்லாம் மாற்ற முடியாதோ என்று விஞ்ஞானம் சொன்னதோ அதையெல்லாம் எபிஜெனடிக்ல மாற்ற முடியும்னு அதே விஞ்ஞானம் தான் சொல்லியிருக்கு. அதைதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துரியாதிர தவம் செய்து ஆகினை துரியத்துல தவத்தை கொடுத்து அந்த துரியாதிர நிலையில மனதை விரித்து அங்கிருந்த ஆற்றலை குணர்ந்து துரியத்திலிருந்து வச்சு உடல் முழுவதும் பரப்பிக்கொள்ளும் போது அந்த ஆற்றலினாலேயே அந்த பதிவுகளை நீக்க முடியும். அந்த பதிவை கீழே தள்ள முடியும், மனதிலே நீக்க முடியாது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மாறும்போ உங்களுடைய பதிவும் மாறிவிடுகிறது, உங்கள் எண்ணமும் மாறிவிடுகிறது. இப்போ எல்லாமே எண்ணம் தான். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், திணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் பாரதியார் சொன்னார். ஆனா வேதாத்ரி மகரிஷி ஒரு படி மேலே போய் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பு கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமதி எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்தால் எழும் எண்ணம் எல்லாம் நட்பயனாக மாறும் சொல்லிட்டார். அப்போ அந்த எண்ணத்தை சீரமைக்கிறதுக்கு சுவாமிஜி இதை கொடுத்துட்டார். அப்ப எண்ணத்தை சீரமைக்கும் போது அருகுண சீரமைப்பும் சீரமைக்க முடியும். அததான் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாய்சன் இன்டு அனி அப்படின்னு சொல்றோம். நீங்க ஒரு கிளாஸ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா, காலி கிளாஸை வச்சுட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒன்றும் இல்லைன்னு இல்லை, அது உள்ள காற்று இருக்குது. இப்போ இந்த காற்றை வெளியேற்றணும்னா என்ன பண்ணோம்? தண்ணி ஊற்றினா காற்று வெளியே போயிடுச்சு. எது அதிகமான டென்சிட்டிக்கிற பொருள் உள்ள போதோ அந்த வெளியே உள்ள இருக்கிறக்கூடிய லைட்டான இது வெளியே போயிடுது. அதே மாதிரி என்னுடைய எண்ணங்கள் பாய்சனா உள்ள இதாயிடுச்சு. பேராசை, சினம், கடும்பற்று, தகாத பால்வுணர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் என்ற 6 துர்குணங்களாக நான் பரிணாம வளர்ச்சியில் கொண்டு வந்தேன். நான் மட்டும் நினைத்தா மட்டும்தான் மாற்ற முடியும். வேதாத்ரி மகரிஷியே பக்கத்துல உங்களுக்கு ஓதனா கூட உங்களால மாற்ற முடியாது. இந்த ஆர்குண சீரமைப்பை பாடத்தை கேட்டுக்கலாம், ஆனால் செயலாக மாறும்போது உங்களுடைய பழக்க வழக்கத்திலேருந்து இந்த தவநிலையில அந்த எண்ணத்தை போட்டு மாற்ற முடியுமா இல்லையான்றது வேதாத்ரி மகரிஷி நம்மளுக்கு கொடுத்த அந்த படிப்பு நிலை எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இந்த நிமிடத்தில் வாழ்வது எப்படி என்றது நான் சிம்பிளா சொன்னது மாதிரி இந்த அருகுண சீரமைப்பையும் மாற்ற முடியும் என்றால் எண்ணத்தை மாற்றுவதற்கு தவம் தான். அப்ப அந்த தவத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாமே அக்கு வேர் ஆணி வேறாக சாமி பிரிச்சு கொடுத்துட்டாரு. நாம நிறைய பேர் தவம் செய்யும் போது ஓம் சாந்தின் போது தான் தூக்கத்திலிருந்து வெளியே வராங்க. அது அல்ல தவம். தவம் என்பது மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் ஆர்ட் ஆஃப் சைலன்சிங் த மைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவம் என்பது எண்ணமே இல்லாத நிலைக்கு மனதை கொண்டு போவதுதான் ஆர்ட் ஆஃப் சைலன்சிங். அந்த மனம் சைலன்ஸ் ஆகணும். அப்படி ஆவதற்காகத்தான் அந்த நிலையில தான் உங்களுடைய அருகுண சீரமைப்பை அமைக்க முடியும். மூன்றாவது ஷேர் யுவர் பாசிட்டிவிட்டின்றோம். நிறைய பேர் நம்ம பாசிட்டிவிட்டியை ஷேர் பண்ணாத நம்மளுடைய துர் எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ வெளியிலேருந்து வருது, மீடியாலேருந்து வருது, வீட்டில் இருக்க மூலியமா வருது. அதை எடுத்து ஷேர் பண்றோமே தவிர நம்மளுக்குள்ள உணர்ந்த நல்ல எண்ணங்களை, பிரபஞ்சத்தில் வந்த நல்ல சக்திகளை, பிரபஞ்சத்தில் வந்த நல்ல ஆற்றல்களை, ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஆதி ஆத்மாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலம் இருந்த வாக்குகளை மீடியாவில் வருது நிறைய எடுத்துக்கிறது இல்லை.
ஏன்னா நம்மளுடைய அலைகள் எப்போதும் 14க்கு மேலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த அலையில இந்த அலை கிளாஷ் ஆகிறதில்லை. அப்போ எப்போ தவம் செய்கிறோமோ அப்போதான் நம்ம அந்த பதிவு உள்ள போச்சுன்னா அந்த பதிவோட எல்லா எண்ணங்களையும் மாற்ற முடியும். அதுதான் ஷேர் யுவர் பாசிட்டிவிட்டி என்றோம். நல்ல எண்ணத்தை பகிர்ந்து கொள்ளுதல். எப்போதும் உங்களுக்குள்ள நடக்குத ஒன்று கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கலாம். எனக்குள்ள பல எண்ணம் வருது, அந்த எண்ணத்தில் எண்ணம் சொல் செயல் 3 தான். எண்ணம் சொல் செயல். ஒரு கெட்ட எண்ணம் வருது, அது சொல்லா மாறுது, செயலா மாறுது. ஒரு நல்ல எண்ணம் வருது, சொல்லா வருது, செயலா வருது. அப்போ இந்த எண்ணத்தை நான் தேவையே இல்லை, இந்த எண்ணத்தை தான் எடுப்பேன், இந்த சொல்ல தான் செய்வேன், இந்த செயலை தான் செய்வேன்ற ஆற்றல் நம்மளுக்கு உள்ளதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு வெளியில நடக்கக்கூடிய எதுவும் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் யூ, யூ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ, யூ ஹாவ் எ டோட்டல் கண்ட்ரோல். அப்போ அதை உணர்வதற்காகத்தான் நம்மளுக்கு சாமிஜி அந்த அருகுண சீவமைப்பை கொடுக்கக்குள்ள அந்த அகத்தை நீக்க சொல்றாரு. அப்போ அது அகம் என்பதுக்கு தான் எல்லாருக்கும் அது பேர் ஈகோ அப்படின்ற ஆங்கிலத்தை சொல்றோம். ஈகோ என்றால் எட்ஜிங் காட் அவுட். எட்ஜிங் காட் அவுட்னா உள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளியே விட்டுறோம். அப்போ அங்க என்ன தன்மை இருக்கும்? அப்போ அகம் என்பது ஒரு ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான். எல்லா இதுலயும் அகம் போகணும்னு சொல்றாங்க. அகம் போகணும்னு சொல்றவங்க ஆன்மீகத்துல பேசுறவங்களுக்கே அகம் போறது இல்லை, அதிகமா இருக்கு. அப்ப எப்படி நம்ம இதை உணர முடியும்? பி நத்திங்னா நம்ம வந்ததே ஒன்றும் இல்லாத அந்த இதுல இருந்தான். வரும்போது எதுவுமே கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். ஆனால் இந்த கருவிலே உருவான பிறகு அந்த கருவிலேருந்து உயிர் உண்டாகி ஒரு உடலாகி வெளியில வந்த பிறகு எதனா ஈகோ இருக்கு அப்படின்னாக்கா ஈகோ அதுக்கு இல்லை. ஆனா மனித மனம் வரும்போது தான் அதுக்கு ஈகோ. என் கை, என் கால், என் கண், என் முகம், என்னோட உடம்பு, என்னுடைய சொத்து, என் மனைவி, என் பிள்ளை, என் பேரன், என்னுடைய வீடு, எல்லாம் நான் நான் நான். எப்போது ஐடென்டிஃபிகை பண்றதுக்கு சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு பேராசிரியர் இருக்கிறீங்க, ரவீந்திரன் பேராசிரியர். நான் உங்களிடம் பேசும்போது தான் பேராசிரியர். நான் டாக்டரா இருக்கேன், நான் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது தான் டாக்டர். கார்ல உக்காந்து நான் தான் டாக்டர்ன்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் அனுப்புனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பேஷண்ட் கொடுத்த மரியாதை என் மனைவி கொடுக்கல அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? அப்போ அந்தந்த ஷூவை அங்கங்கே கழட்டிடணும். அப்போ ஈகோ என்பது ஒரு ஐடென்டிட்டி. நீங்க ஒரு பெரிய பேராசிரியர் இருக்கலாம், பெரிய டாக்டரா இருக்கலாம், அல்ல இன்ஜினியரா இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம். அந்தந்த நேரத்துக்கு அதை உபயோகிச்சுட்டு அந்த தொப்பியை கழட்டி வச்சிட்டீங்கன்னா அகம் தானாக போயிடும். காலையிலேருந்து மாலை மட்டும் வர சூரியன் எப்பனா நினைக்குதா நான் இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போகுதுன்னு? நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி தான் இயக்கம் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது அன்பர்களே. ஆகையால் இந்த பி நத்திங் என்பது அகமில்லாமல் வாழ முடியும். அதை தான் 4 விதமா நம்ம ஐதீகத்துல பிரிச்சு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க பாருங்க. புத்தி, புத்தினா இன்டெலிஜென்ட். 2வது அகம், 3வது மனம், 4வது சித். அப்போ இன்டெலெக்ட் என்பது மேலாக இருக்கக்கூடிய பெரிஃபீரியால இருக்கக்கூடிய அறிவு. காலைல எழுந்த உடனே முகம் கழுவணும், பல்லு விளக்கணும், சாப்பிடணும், இதுக்கெல்லாம் சாதாரண அறிவு. அந்த அறிவோடு வாழ்றோம். ஆனா அந்த அறிவு என்ன சொல்லுது? எல்லாம் நான் தான், நான் தான், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனம், என் மனைவி, என் ஊர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி பண்ணுது. அது அங்கங்கே உபயோகிச்சுட்டு அங்கங்கே டிராப் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம டிராப் பண்ணாத அதுவுமே தலைமையில தூக்கி வச்சுட்டு நடக்கிறோம். நான் தான் யார் தெரியுமா? நான் பிரசிடென்ட். ஒரு கண்ட்ரிக்கு இருக்கிற பிரசிடென்ட்டே ஒன்றும் இல்லாத போயிடுறான். நான் ஒரு விசால கர்நாடகா பிரசிடென்ட்னாக்கா என்ன அர்த்தம்? அது ஒரு ஐடென்டிட்டி. அந்த பிரசிடென்ட்ன்ற ஒரு இதை லேபிளை என் மேல கொடுத்த உடனே அகம் மேல ஆயிடுது.
அங்க அகம் மேலாகும்போது தான் உங்களால ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்றது, சாவு பத்தி பயம் வந்துடுது. உன்னையே நீ எப்போது அறியாத இருக்கக்கூடியோ அப்ப சாவும் ஃபியரும் நம்ம கூடயே வந்துடும். இதை புரிஞ்சு போச்சுனாக்கா உயிரை பற்றியும் பயம் இருக்காது, உடலை பற்றியும் பயம் இருக்காது, ஆன்மதை பற்றியும் பயம் இருக்காது. ஏனால் அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இன்று என் உடலாக வந்திருக்கிறது. இந்த உடல் அழியக்கூடியது, இந்த ஆன்மா அழியாதது, அறிவு அழியாதது அப்படின்ற அந்த தெளிவு நம்மளுக்குள்ள வந்துடுச்சுனாக்கா அந்த அன்பு என்பது உணர முடியும். அப்ப அந்த அன்பை உணர்வதற்காகத்தான் இந்த 4 வழி. அதுல இந்நிமிடத்தில் வாழ்வது எப்படி, இந்த நிமிடத்தில் வாழ்வது ஒரு சமரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மனதோடு வாழ்ந்து மனதோடு இருக்கும்போது ஹெட் டு ஹெட்னுவோம், அது பேர் கம்யூனிகேஷன். ஆனா ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் இல்லை. எப்படி? நேத்து நான் யோகா பண்ணேன், இன்னைக்கு சமயம் இல்லை, நாளைக்கு பண்றேன்னு சொல்றேன். பட் ஹார்ட் எப்பனா சொல்லுமா, ரவீந்திரன் நேத்து நான் ரத்தத்தை பம்ப் பண்ணேன், இப்ப பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம், பட் எனக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட் வேணும், நாளைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன ஆச்சு? யோசனை பண்ணி பாருங்க. இந்த சிம்பிள் டிஃபரன்ஸை யாருமே பார்க்கறது இல்லை. அப்போ ஹார்ட் எவ்வளவு அன்பு இருந்தா 24 மணி நேரமும் ஒரு செகண்டும் கம்ப்ரெஸ் ஆயிட்டு ரிப்பல்ஸ் ஆகுது, சுருங்கி விரியுது. கிராவிட்டின்னு சாமிஜி என்ன சொன்னாரோ அதே கிராவிட்டி இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லா டாக்டருங்களுக்கும் தெரியும் ஹார்ட் எப்படி சுருங்குது, எப்படி விரியுதுன்னு. ஏன் சுருங்குது, ஏன் விரியுதுன்னு ஒரு டாக்டராலும் சொல்ல முடியாது. இது வெறும் அன்பும் கருணையால தான் நடக்குது. ஆகையால் அன்பர்களே, இந்நிமிடத்தில் வாழ வேண்டும். அறுகுட சீரமைப்பை மாற்றுவதற்கான வழி சாமிஜி கொடுத்திருக்காரு. 3வது ஷேர் யுவர் பாசிட்டிவ் என்றால் நன்னெண்ணத்தை பகிர்ந்து கொள்ளுதல், நெகட்டிவ் விட்டுட்டு எப்படி அதை பகிர்ந்துக்கிறது. 4வது பி நத்திங். அப்போ ஒண்ணுமில்லாத வெட்ட வெளியிலேருந்து வந்த வீட்டுக்கு தான் நம்ம திரும்பி போகணும். அதுதான் திரும்ப வந்த வீட்டுக்கே போறது, அதுதான் சொந்த வீடு. அந்த சொந்த வீடு தான் நத்திங் அப்படின்றது, எதுவுமே இல்லாத வெட்ட வெளியாக இருந்தது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், நான்கிடந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு அந்த உணர்ந்த நிலையில தான் சாமிஜி நமக்கு கொடுத்தாரு. அப்போ அதே நிலையில நம் மனம் விரிந்து தவத்தை செய்து அருண சீரமைப்பு செய்து எப்போது மூச்சு இழுத்துக்கொண்டே மூச்சை விட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி இந்நிமிடத்தில் வாழ்ந்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து நல்ல ஒரு மனிதனாக வாழ்வோம் என்று கூறி இந்த அற்புதமான உரை பேசுவதற்கு தந்த உலக சேவா சங்கம் ஆத்ம சங்கத்தில் கர்நாடகா வேலையில் இருக்கும் தனபதி அவர்களுக்கும் மற்றும் இதை நடத்தி கொண்டு உங்கள் அனைவருக்கும் அந்த பேராற்று கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர் என்று கூறி, புலவர் நடராஜன் கை ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ தெரியல, புலவர் ஆயிடுச்சு. அதனால கேள்வி நேரம், அதை நீங்கள் யார் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் இதுக்கு சம்பந்தமான கேள்வியை கேட்கலாம் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அன்பை உணர வழி வேதத்திலும் எந்த மாதிரியான வழிகளில் நமக்கு அளித்து இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இனிய தமிழிலே உரையாற்றினீர்கள். மிக்க நன்றி. இப்போது கேள்வி நேரம். ஐயாவிடம் பேச விரும்புபவர்கள், கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே நித்யானந்த தவம் ஏற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்து இருக்கின்றோம் கன்னடத்திலே. அதை தொடர்ந்து 4:55 மணிக்கு கர்மா தியரி, கர்ம சித்தாந்தா என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனுசுயா அவர்கள் கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். 5:30 மணிக்கு உலக
வேர்ல்டு பீஸ் பிரேயர். அதை அடுத்து இன்று மாலை 7:30 மணிக்கு துரியாதீத மெடிடேஷன். இந்த நிகழ்ச்சி ஆழியாரிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது கன்னடத்தில். 8 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா ஆன் தி சப்ஜெக்ட் த டிவைன் கம்பெனி சாது சங்கா என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் சிவகாமேஸ்வரி அம்மாள் அவர்கள் மைசூரிலிருந்து பேச இருக்கிறார்கள். அனைவரும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்ரீமதி எழில் அரசி அம்மாள் அவர்கள் அத்வைதம், துவைதம், வசிஷ்டாத்வைதம் என்ற தலைப்பிலே தமிழில் உரையாற்ற இருக்கிறார்கள். 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவம். அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் விஜயலட்சுமி அம்மாள் அவர்கள் பக்திய திரிமே கிரேட்னஸ் ஆஃப் டிவோஷன் என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். புலவர் நடராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசலாங்க ஐயா. சார் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனை. இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் அன்பும் கருணையுமா தான் நடக்குதுன்றதை ரொம்ப சிறப்பாக எடுத்து விலைக்கு சொல்லிக்கிறவங்க, ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வாய்ஸ் கேட்டதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். புலவரையா வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு புத்துணர்ச்சி வந்துடுது. ஏன்னா அந்த புலமைக்கும் நம்முடைய உயிருக்கும் ஆற்றலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு ஐயா. என்றும் வாழ்க வளமுடன் சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லட்சுமிபதி ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ரவீந்திரன் சார். வாழ்க வளமுடன் லட்சுமிபதி ஐயா, ரொம்ப சந்தோஷம். நிகழ்காலத்துல வாழணுன்றத பத்தி அறிவுறுத்தினீங்க, ரொம்ப சிறப்பு. சரிங்க ஐயா. பெரும்பாலும் நிகழ்காலத்துல வாழ்றது இல்லை ஜனங்க, பழைய நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னு எதிர்காலத்துல தான் யோசனை பண்ணுவாங்க. ஆமா, நிகழ்காலத்துல வாழணுன்றது குறிப்பிட்டது மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நாகராஜ் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா ரவீந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். நான் நாகராஜ் பேசுறேன். ஓ, வாழ்க வளமுடன் நாகராஜ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வாய்ஸ் கேட்டா கூட இந்த உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் அப்படியே ஆனந்தப்படைகிறது. உண்மைங்க ஐயா, எல்லாருக்குமே அதே ஆற்றல் தான் இருக்குது ஐயா. அந்த ஆழியார்ல அந்த ரூம்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் அது அப்படியே டக்குன்னு சொன்ன உடனே அந்த உணர்வுகள் அப்படியே வெளிப்படுகிறது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நீங்க இந்த அன்பை எப்படி உணரணும்ன்றத கொஞ்சம் நல்ல தெளிவா சொன்னீங்க. அதை விட இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை மெதுவா பொறுமையா அழகா தெளிவா புட்டு புட்டு வைக்கிற மாதிரி இருந்தது. சரிங்க ஐயா, அதால கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். முதல் ரொம்ப ஃபாஸ்டா பேசியிருந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா என்னுடைய தவறை நான் உணர்த்திக்கினேன். ரைட். இன்னைக்கு அதுதான் நான் சொல்ல வந்தது. நான் அந்த வித்தியாசத்தை கரெக்டா தெளிவா உணர்ந்தேன். அருமையா இருந்தது ஐயா. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. இன்னொரு வேண்டுகோள் என்னுடையது. சொல்லுங்க ஐயா. உங்க மன்றத்து பக்கத்துல நம்ம தமிழ் நிகழ்ச்சிக்கு சில கொஞ்சம் இணைப்புல இணைய வச்சா நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா இது நமக்காக, நம்ம கர்நாடக மண்டலத்துக்காக இத நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, தலைவர் என்ற ஒரு போஸ்ட் எனக்கு இணைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு. அதை பயன்படுத்தி நீங்க இந்த ஜூம் நிகழ்ச்சியில, தமிழ் நிகழ்ச்சியில நிறைய பேர் கலந்துக்கணும், நம்மளுடைய அறிவை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஒரு எண்ணத்தை போட்டு உங்க சைட்ல இருந்து ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு எண்ணத்தை போடலாங்க ஐயா. அது ரொம்ப நல்ல எண்ணம் நாகராஜ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் தமிழ்கார கண்ட இதுலயும் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு நானே ஒரு சுற்றறிக்கை விடறதுக்கு ரெடியா இருக்கேன். நல்லதுங்க, நல்லதுங்க. வாழ்க்கை. அதாவது எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இது கர்நாடக மண்டலத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறது. சரி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு இதுல நமக்கு பண்றாங்க. 10-15 பேர் மாதிரிலாம் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஐயா. ரொம்ப வருத்தம். ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியல.
நல்லதுங்க ஐயா, நம்ம எண்ணத்தை போடலாங்க ஐயா கொஞ்சம். கண்டிப்பா ஆகும். நல்லதுங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க. சாமியுடைய கவிதையில எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. கண்டிப்பா அது செயலுக்கு வந்துவிடும். கண்டிப்பா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, கருணாகரன் ஐயாவுக்கும். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாம் உங்களை போல ஆளுங்க கொடுக்குற உற்சாகம் தான் நாங்க நல்லா பேசுறோம். கண்டிப்பாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் யாருன்னா இருக்காங்களா கருணாகரன்? இல்லைங்க ஐயா, யாரும் இல்லை. முடிச்சுக்கலாங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் திடீர்நிலைக்கு வரவும். இன்று நம்மிடையே நற்சிந்தனை அளித்த ஸ்கை ப்ரொஃபஸர் ரவீந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தும் நேரம். ரவீந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா பாலாஜி சென்னையில் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. பாலாஜி ஐயா, நீங்க பேசலாம். பாலாஜி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசணும்னு ரவீந்திரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட். அகம் பிரம்மணாஸ்தே என்னங்க? அகம் பிரம்மாஸ்தே சொல்றாங்க ஐயா. ஆமா, அதுக்கு என்ன மீனிங் ஐயா? அகம் பிரம்மாஸ்மி என்பது இந்த பிரம்ம நிலை இருக்கும்போது என்ன இருந்ததோ பிரபஞ்சத்துல, அந்த சுத்த வெளியில இருந்த அத்தனை ஆற்றலும் நம்ம மனிதனாக 6வது அறிவாக பிறந்த அத்தனை பேர்ட்டையும் உள்ள இருக்கு. அதை எந்த நிமிடம் அது உணர்ந்து விடுகிறோனோ, நானும் பிரம்மமும் ஒன்று என்ற உணர்தல் வேண்டும். உணர்தல் வந்ததுக்கு அப்புறமா அதுவாக வாழ வேண்டும். அதனால தான் அகம் பிரம்மாசி என்பது மட்டுமல்ல, தத்துவமசி தத்துவமசி என்று சொல்வதும் அகம் பிரம்மாஸ்மி என்பதும் இதெல்லாம் ஒரே ஒரு இதுதான். அதுவே தான் நீயாக இருக்கிறாய் என்ற உணர்வோடு தான் அதை உணர்ந்தவங்க நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனா அது ஒரு தத்துவமா நடந்ததை தவிர அதை செயலுக்கு கொண்டு வரல. அஷ்டவக்கர கீதாலே கூட அதான் சொல்றாரு. ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் நாட் த மைண்ட், ஐ ஆம் த கான்சியஸ்னஸ். நானே அறிவாக இருக்கிறேன். அப்போ தத்துவமசி என்பதும் அகம் பிரம்மாசி என்பதும் பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் என்பதும் அயம் ஆத்மம் பிரம்மம் என்பதும் எல்லாம் ஒண்ணுதாங்க ஐயா. அந்த உணர்வு நம்மளுக்குள்ள அதுவாக நம் வாழ்க்கையை மாத்திக்கிறோம் அப்படின்னா நானும் பிரம்மமும் ஒன்று. ஆனால் அது பேராற்றல், இது சிற்றாற்றல். அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கின்றதுக்காகத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்ற மிக உயர்ந்த தத்துவத்தை சாமிஜி நமக்கு பிரம்ம ஞானம் என்று தந்து விட்டார். அது சாமிஜிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களை ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. உங்க நம்பர் சார்ஜ் பண்ணுங்க. சென்னை மண்டலத்துல உங்களுக்கு இது பண்ணிக்கிறீங்க, சார்ஜ் கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றதுக்கும் தயாரு. அதுல ஆன்லைன்ல ஜூம்லயும் வர்றதுக்கு தயார். நான் இது எனக்கு ஒருத்தமா கர்நாடகத்துல எப்படி பார்த்தாலும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 100 பேர் வரலாம், 14 பேர் வராங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் என்ன போட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வரணும். நம்ம உள்ள போக உள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். 33 தான் வராங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க ஐயா, இணைய சொல்லுங்க, அனுப்புங்க. நீங்க கொஞ்சம் உங்க சைட்ல இருந்து சொல்லி பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி சிறந்த பேராசிரியர்கள்லாம் பேசும்போது அதை கேட்டு பயன்படுறாங்க ஆளுங்க. அவனுக்கு இது புரிய வைக்கணும். நீங்க தான் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு சொன்னார். நம்ம கிட்ட நடக்கதா சொன்னாரு. எதுவுமே நடக்காது, அதுதான் நடக்கிறத நினைக்கிறதுதான் அப்படியே பகிர்ந்து அழகாக சொன்னாரு. என்ன செய்யணும், எப்படி இருக்குன்னு கரெக்டா சொன்னாரு. நன்றியா. வாழ்க்கை ரொம்ப வாழ்க்கை ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய கணபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.